ஃபோக்ஸ், இந்த வாரம் எங்கள் வீட்டில் ஆடி மாதம் கூழ் ஊற்றியாச்சு. ஸோ இந்த கூழ் ஊற்றின ஃபுல் ப்ராசஸும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் கூழ் ஊற்றுறதுக்கு 2 நாள் முன்னாடி நாம் ஃபஸ்ட்டு கேழ்வரகை நல்லா அலசி காய வச்சு மிஷினில் கொடுத்து மாவை அரைச்சிக்கிட்டோம். அந்த மாவை நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் கரைச்சி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு, அதாவது புளிக்கிறதுக்காக வச்சுட்டோம். அதுக்கப்புறமா கூழ் ஊற்றுறதுக்கு முதல் நாள் மதியம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் கூழை வந்து காசி ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கு வந்து நல்லா தண்ணி ஊற்றி நொய்யரிசியை போட்டு நல்லா வெந்தக்கப்புறமா நீங்கள் கரைச்சி வச்சுருந்த அந்த கூழையும் ஊற்றி கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு பார்க்கும் போதே சுற்றி வந்து அதில் பபிள்ஸ் மாதிரி வந்து நல்லா வெடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போனா கூழ் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இது வந்து கூழ் ஊற்றுன நாள் அன்னைக்கு காலையில் வந்து இதுக்கான ப்ராசஸ்லாம் ரெடி பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி முறத்தை வந்து நல்லா அலசிட்டு இதில் வந்து மஞ்சள் தடவி சுற்றி குங்குமம் போட்டு வச்சோம். இதில் வந்து துள்ளு மாவு பிடிக்கிறதுக்காக. அப்புறம் நம்ம கூழ் ஊற்ற போகிற அந்த பாத்திரத்தில் வந்து இதே மாதிரி மஞ்சள் ஃபுல்லாக தடவி குங்குமம்லாம் வச்சாச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து சமையலுக்கு வந்து கூழ் கூட வந்து அந்த கருவாட்டு குழம்பு, கீரை அதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தது. அண்ட் பூஜைக்கு தேவையான விஷயங்களையும் சைட் பை சைட் நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பூவெல்லாம் போட்டு அங்கே அலங்காரம்லாம் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கூழ் ஊற்றுறதுக்காக நம்ம முதல் நாள் காசி வச்சிருந்த கூழை வந்து கரைக்கிறதுக்காக அதுலேருந்து எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி, உங்களுக்கு குடிக்கிற பத அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நீங்கள் கரைச்சிக்கணும். அதை கரைச்சி 3 பாத்திரத்தில் வந்து பிரித்து ஊற்றியாச்சு சாமிக்கிட்ட வச்சு படைக்கிறதுக்கு. ஒரு பெரிய பாத்திரம் வந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்குமே அதை வந்து கொடுத்துருவோம். அதனால் அதை பெரிய பாத்திரத்துலையும், இன்னும் 2 சின்ன பாத்திரம் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு ஊற்றி நம்ம வந்து குடிப்போம், அதுக்காக வச்சுட்டோம். அதுக்கப்புறமா நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயத்தை வந்து அது மேலே போட்டுட்டு அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் தயிரும் ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் 4 வேப்பிலையும் பிச்சு அதில் வந்து சுற்றி போட்டுட்டாங்க. அடுத்ததாக வந்து இந்த துள்ளு மாவு பிடிக்கிற ப்ராசஸ்ஸு. அதுக்கு வந்து இந்த பச்சரிசி மாவில் வந்து கொஞ்சம் வெல்லத்தை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். அது வந்து தனியாக ஒரு முறத்தில் வந்து போட்டுட்டாங்க. இன்னொரு முறத்தில் வந்து பச்சரிசியை வந்து பொங்கலாக நல்லா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெறும் உப்பு போட்டு பொங்கலாக பண்ணிட்டு அதை அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி முறத்துல வந்து நீங்க அடுக்கிக்கணும். இது நம்ம வெளியிலேயே வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் கொடுத்துடுவோம். அண்ட் அது மேல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வெல்லமும் வச்சுட்டாங்க. இதுதான் வந்து அந்த துள்ளு மாவு. இதுக்கு தான் நம்ம அந்த முறத்தை ரெடி பண்ணியிருந்தோம். அண்ட் ஃபைனலா இலை போட்டு படைக்கிறதுக்காக இதுக்கு வந்து வாழை இலை போட மாட்டோம். தைய இலைன்னு சொல்ற இந்த மந்தார இலையை போட்டு அதில் வந்து நம்ம கரைக்காம கட்டியா வச்சிருக்க அந்த கூழை வச்சுட்டு மேலே வந்து கருவாட்டு குழம்பு, கீரைலாம் வச்சு சாமி கிட்ட தீபாத்தனெல்லாம் காட்டி நல்லபடியாக படைச்சாச்சு. அண்ட் கரைச்சி வச்சிருந்த இந்த கூழை வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அண்ட் நாம் என்ன நினச்சோன்னா, சரி நிறைய பேர் வந்து வாங்க மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் நிறைய பேர் ஷையாக ஃபீல் பண்ணாமல் வாலண்டரியாக வந்து கேட்டு வாங்கி குடிச்சாங்க. நிறைய பேருக்கு இந்த கூழோட அருமை இப்போதான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கூழ், கருவாட்டு குழம்பு, கீரைலாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிக்க பிடிக்கும்? எனக்கு அப்படிதான் பிடிக்கும். உங்கள் யாருக்காவது பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்